கைஸ், இன்னைக்கு நாம இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோட 17th எபிசோட் பார்க்க போறோம். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். போன எபிசோட்ல ஹீரோவும் லீயும் கஷ்டப்பட்டு தாய்நாட்டுக்கு திரும்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட ஒய்ஃப்னு வந்தவ ஹீரோயின் உயிரோட ஹீரோவோட வீட்டுல இருக்கிறான்றத மூத்த அமைச்சர்கிட்ட சொல்லிட்டா. அவர் ஆளுங்களோட ஹீரோயினை சாகடிக்கிறதுக்கு ஹீரோவோட வீட்டுக்கே வந்துட்டாரு. அவர் கதவை தட்டுறதுக்குள்ளேயே ஹீரோயினே வந்து கதவை திறந்து தைரியமா அவர் முன்னாடி வந்து நிக்கிறா. எப்படி இருக்கீங்க மூத்த அமைச்சர் கேட்க, எது மூத்த அமைச்சரா, மாமனார் இல்லையான்னு அவரும் கேட்க, உங்களோட மருமக இறந்துட்டான்னு இறுதி சடங்கு கூட வச்சுட்டீங்களே, இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் இன்னமும் நான் உங்களை மாமனாரை பார்க்க முடியுமான்னு சொல்றா. நீ ரொம்பவே மாறிட்டேன்னு சொல்லும்போது, நான் மாறலாம் இல்ல, என்னோட இந்த பக்கத்தை நீங்க பார்த்தது இல்லைன்னு சொல்றா. முன்னாடியே பார்த்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும், ஆனா என்ன பண்றது, இனிமே உன்னை நான் பார்க்க போறதே இல்லையேன்னு சொல்லிட்டு ஹெட்டுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. ஹெட்டு உடனே வாழை உருவிட்டு ஹீரோயினை சாகடிக்க போக, நிறுத்துங்கன்னு கரெக்டா ஹீரோ வந்து நிக்கிறான். அடுத்த அண்ணன், லேடி ஜோ, அப்புறம் இன்னும் நிறைய மக்கள் வந்து நிக்கிறாங்க. எங்க இருந்துடா இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு பார்த்தா, டெய்லி ஹீரோவோட வீட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கு அரிசி எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம். இவங்களுக்கு கொடுக்குற அளவு ஹீரோவுக்கு எப்படி இவ்வளோ அரிசி வந்துச்சுன்னா, அரசர் அவனை பாராட்டி அவனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அதுக்கு தான் நிறைய அரிசி கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த லீ அண்ணக்காரன் மக்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு ஹீரோயினை சாகடிக்க சொல்லி ஆளுங்க கிட்ட சொல்கிறான். உடனே எல்லாரும் வாழை உருவிட்டு நிற்க, ஹீரோ உடனே அப்பாவி மக்களுக்கு எதிராக வாழை ஓங்குறீங்களா, உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ தைரியம் அப்படின்னு சத்தம் போட, மூத்த அமைச்சர் கூட கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆனால் லீ அண்ணக்காரன் எவன் தடுத்தான்னு எல்லாரையும் சாகடிங்க அப்படின்னு கத்துறான். அப்ப எங்க எல்லாரையும் தான் சாகடிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அரசர் காவல் வீரர்களோட கமாண்டர் பின்வாங்குறாரு. இப்ப ஹீரோயின் மூத்த அமைச்சர் கிட்ட, என்ன சாகடிக்கணும்னா இப்பவே சாகடிச்சிடுங்க, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, இதுக்கு மேல என்ன தேடவும் செய்யாதீங்க, எனக்கு நீங்க பண்ண பாவத்தெல்லாம் நான் மறந்துடுறேன்னு சொல்ல, அரிசி வாங்க வந்த மக்கள் எல்லாம் ஏன் இந்த அம்மாவை சாகடிக்கணும், ரொம்ப நல்லவங்களா வேற இருக்காங்க, யார் இந்த ஆளுங்கன்னு குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவரும் நிலைமை சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆளுங்களை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அரிசி வாங்க வந்த மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் எல்லாருக்குமே அரிசி கொடுக்குறாங்க. ஹீரோவோட அம்மா அவங்களுக்கு இப்பதான் விஷயம் தெரியும் போல, விறுவிறுன்னு வந்து ஹீரோயின் கிட்ட அவ கையெல்லாம் பிடிச்சி, உன்னாலதான் இந்த குடும்பத்துக்கு ஆபத்து, நீயே நினைச்சுக்காத, எப்படினாலும் அந்த ஆளு எங்க குடும்பத்து மேல வன்மமா தான் இருப்பான் அப்படின்னு ரொம்ப ஆறுதலா பேசுறாங்க. இதை பார்க்கும்போது லேடி ஜோக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியே அங்க மூத்த அமைச்சரை காட்டுறாங்க. அப்ப இவ்வளோ நாள் அரசருக்கு இளவரசி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அவளை பக்கத்திலேயே வச்சிருந்து சரியான நேரம் வரும்போது என் கதையை முடிக்கலான்னு பார்த்திருக்காருன்னு மூத்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹெட் வந்து, உங்களை இப்பவே அரண்மனைக்கு வர சொல்றாங்க, அரசர் கூப்பிட்டாரான்னு சொல்ல, அப்ப அரசருக்கு நியூஸ் போயிடுச்சு, நம்ம கதையை முடிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறாருன்னு மூத்த அமைச்சருக்கு புரியுது. மூத்த பையனும், அப்ப நீங்க போகவே கூடாது, போனீங்கன்னா திரும்ப வருவீங்கன்னானே தெரியல அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அரண்மனைக்கு வர முடியாதுன்னு அரசர்கிட்ட சொல்லிருன்னு சொல்லிட்டு ஹெட்டு கிட்ட இன்னைக்கு நைட்டு இளவரசியோட கதையை முடிக்கணும்னு சொல்றாரு. ஹெட்டும் நானே களத்துல இறங்குறேன்னு சொல்றாரு. அப்படியே ஹெட்டு லீயை பார்க்க போறாரு. அவனை போன எபிசோட்ல முதுகுல அடிச்சு மயக்கமாக்குனார்ல, இப்ப அவனை திரும்பவும் ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ஹெட்டு வந்ததும் லீ பதட்டமா ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறான். நிறைய பேர் இருந்ததுனால எதுவும் பண்ண முடியாம திரும்ப வந்துட்டோன்னு சொல்ல, சரி அடுத்து என்னாச்சு அப்புறம் சொல்லுங்கன்னு ரொம்ப பதறான். எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, இன்னொரு வாட்டி உங்க அப்பாவோட நம்பிக்கையை இழந்தீங்கன்னா உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்ல, எனக்கு என்னோட உயிர் பத்திலாம் கவலை இல்லை, அவளை எனக்கு சின்ன வயசு இருக்கும் போதே தெரியும், அவளை அப்படிலாம் என்னால விட முடியாதுன்னு சொல்றான். சரி இப்போதைக்கு அமைதியா இருங்கன்னு ஹெட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நைட்டு ஹீரோயினை கொல்ல சொன்னதை பத்திலாம் சொல்லாமலே போயிட்டாரு. இப்ப நைட் ஆயிடுச்சு. ஹெட்டு முகத்தை மறைச்சிட்டு ஆளுங்களோட ஹீரோ வீட்டுல இறங்கிட்டாரு. எல்லா ரூம்லயும் தேடுறாங்க, ஆனா யாரையுமே காணோம். எல்லாரும் எங்க போனாங்கன்னு பார்த்தா ஆல்ரெடி நியூஸ் தெரிஞ்சு வீட்டுல இருந்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளேயே ஹெட் ஆளுங்களோட சுத்தி வளைச்சிட்டாரு. ஹீரோ, ஹீரோயின், லேடி ஜோ, நம்ம அண்ணன், அப்புறம் 2 காவல் வீரர்களும் இருக்காங்க. ஹெட்டோட ஆளுங்களை எதிர்த்து ஹீரோவும் இந்த 2 காவல் வீரர்களும் சண்டை போடுறாங்க. ஹெட் ஈஸியா வீரர்களை சாகடிச்சிட்டாரு. அடுத்து ஹீரோ கூட சண்டை போட வர, அவர் தான் செம்மையா சண்டை போடுவாரு. ஹீரோவை அடிச்சு தள்ளிட்டு ஹீரோயினை வெட்டலான்னு போகும்போது ஒரு கை வந்து அவரை பிடிக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம லீ தான். ஆனா இவனும் முகத்தை மறைச்சிருக்கான். லீ ஹெட்டு கூட சண்டை போட நடுவுல ஹீரோ ஹெட்டோட கையையே கிழிச்சிட்டான். திரும்ப அவரை அடிக்க போகும்போது லீ தடுக்கிறான். ஹெட்டுக்கு ஒரே சந்தேகம், என்ன நம்ம கூடயே சண்டை போடுறான், நமக்கு ஆபத்துனா காப்பாத்துறான்னு முழிக்க, ஹீரோ வந்திருக்கிறது லீன்னு கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஆளுங்களோட அரசரும் வந்துட்டாரு. உடனே லீ ஹெட்டை கூட்டிட்டு அங்கிருந்து ஓடிட்டான். ஹீரோவோட வீட்டுல வச்சு அரசர் இப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. உனக்கு எதுவும் அடிப்படலேன்னு விசாரிச்சுட்டு மூத்த அமைச்சர் வந்தப்ப எப்படி மக்கள் எல்லாம் கூட்டினீங்கன்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக பொதுவாக டெய்லியுமே அந்த நேரத்தில் அவங்க மக்களுக்கு அரிசி கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. திடீர்னு அன்னைக்கு பண்ண விஷயம் கிடையாது அது. இதனால ஹீரோயினோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு அடுத்து ஹீரோ கிட்ட
அவர் இளவரசி உன் வீட்டுல இருக்கான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நல்லா திட்டுறாரு. சரி வெளியே போ, நான் என் பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னு அவனை அனுப்பிட்டு ஹீரோயின் கிட்ட நீ ஏன் என்கிட்ட உதவி கேட்கல, அப்போ இன்னமும் நீ என்னை நம்பலையான்னு கேட்க, நீங்க எனக்காக அவ்வளோ வருத்தப்படுறீங்க, ஆனா ஏன் உங்களால மூத்த அமைச்சரை எதிர்க்க முடியலன்னு கேட்கிறா. நம்மளே யோசிச்சிருப்போம், அவர் ஒரு அமைச்சர் தானே, அரசர் எவ்வளவு பெரிய ஆளு, அமைச்சரை போட்டு தள்ளிட முடியாதான்னு. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இந்த அரசர் ஆட்சியில் இருக்கும்போது ஜப்பான் இவங்க மேல போர் தொடுத்து அதுல அரசரோட வீரர்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. மூத்த அமைச்சர் மாதிரி உள்ள அமைச்சர்களும் இந்த படையெடுப்பை காரணமா காட்டி தங்களுக்குன்னு பிரைவேட் ஆர்மி வச்சுக்கிட்டாங்க. இப்ப அரசரோட ஆர்மியை விட மித்த அமைச்சர்கள் கிட்ட இருக்க பிரைவேட் ஆர்மி தான் பெருசா இருக்கு. அரசரால் அவங்கள எதிர்க்கவே முடியாது. அரசர் இதெல்லாம் சொல்லிட்டு தான் குடும்பத்தையே காப்பாற்ற முடியாதுன்னா அவன் என்னதான் அரசர்னு ஃபீல் பண்றாரு. ஹீரோயின் இப்ப ஒரு வேண்டுகோள் இருக்குன்னு ஹீரோ கூட கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கிறா. இதை கேட்டதுமே அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு முடியவே முடியாதுன்றாரு. நீ தங்குறதுக்கு இடம்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன், ஒழுங்கா என் கூட வர்றதுக்கு ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. அங்கே ஹெட்டையும் லீயையும் கட்டுறாங்க. ஹெட்டோட கையை ஹீரோ கிழிச்சிட்டான்ல, அதுக்கு லீ கட்டு போட்டு விடுறான். இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்களை உயிரோடவே விட மாட்டாருன்னு ஹெட்டு பயப்பட, லீ ஒன்று என்னோட உயிரை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது, நான் செத்தா மட்டும் இந்த வீட்டில் யார் கவலைப்படுவான்னு கேட்குறான். உங்க அத்தை உங்களை பத்தி கவலைப்படுவாங்க, நீங்க என்னை காப்பாத்தினதுனால இப்ப இந்த விஷயத்த நான் உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மூத்த அமைச்சர்கிட்ட போய் அரசர் வந்ததுனால காரியத்தை முடிக்க முடியாம போச்சுன்னு சொல்றாரு. அரசரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அரசர் உங்களை பாக்குறதுக்கு வீட்டுக்கே வந்துட்டாருன்னு ஒரு பணியாளர் வந்து சொல்றான். இப்ப என்ன பண்றதுன்னு லீ அண்ணக்காரன் அரசர்கிட்ட போய் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பரவுற காய்ச்சல், நீங்க அவரை பார்க்காம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், எங்க இருக்காருன்னு சொல்லி பேசிட்டு தான் போவேன்னு உள்ள போறாரு. மூத்த அமைச்சர் இருக்கிற ரூமுக்கு வெளியில நின்று தான் பேசுறாரு. மூத்த அமைச்சரும் அப்படியே சளி பிடிச்ச மாதிரி 2-3 வாட்டி இருமிட்டு தான் பேசவே ஆரம்பிக்கிறாரு. இப்ப அரசர் டைரக்டாவே இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத நீயும் நானும் உட்காந்து பேச வேண்டியதுதான், ஆனா நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன புண்ணியம், அதனாலதான் நான் எதுவுமே கேட்க போறது இல்ல. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில நாம 2 பேரும் எதிரிங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தா இந்த நாட்டோட எதிர்காலம் என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி மாதிரி நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க, நீங்க இந்த நாட்டுக்காக பண்ண பெரிய விஷயத்தெல்லாம் நான் கருத்துல கொண்டு இன்னைக்கு நடந்ததை நான் மறந்துட்டேன், ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கலான்னு சமாதானம் பேசுற மாதிரி பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு வெளியில வந்து லீ கிட்டையும் அவன் அண்ணன்கிட்டையும் உங்க அப்பா கிட்ட பேசுனது உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன், அப்பா சொல்றதை அப்படியே பண்ணணும்னு நினைக்காதீங்க, அவரை நல்ல வழியில கூட்டிட்டு போங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு லீயை தனியா கூப்பிட்டு இளவரசியை மறந்துட்டியா இல்ல உன் அப்பா முக்கியம்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்கிறாரு. அவன் அமைதியா நிக்கிறான். அடுத்த வாட்டி என்ன பார்க்கும்போது இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு போறாரு. உள்ள மூத்த அமைச்சர் அரசர் பேசினதை வச்சு மனசு மாறிடுவாரான்னு பார்த்தா அதை எப்படி மாறுவாரு, அம்ப விட்டாச்சு, இனிமே நிறுத்த முடியாது, அரசர் நல்லதா பேசினாலும் அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இனிமே நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கவே முடியாதுன்னு, அதனால நம்மளோட திட்டப்படி நகர்வோன்னு சொல்ல லீ அண்ணனும் நிறைய இடத்துக்கு நம்மளோட ஆளுங்களை அனுப்பிட்டேன்னு சொல்றான். எதுக்கு ஆளுங்க எங்க அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தா அரண்மனைக்கு போற நுழைவாயில மக்களை கூட்டி தங்களோட பிரச்சனையை அரசர்கிட்ட நேரடியா பேசணும்னு அவங்கள தூண்டி போராட்டம் பண்ண வைக்கிறாங்க. போராட்டம் முத்தி அரண்மனைக்குள்ள நுழைய போகும்போது அந்த கூட்டத்துக்குள்ள இவங்க ஆளுங்க 2 பேர் புகுந்து ஒரு காவல் வீரரை கத்திய வச்சு குத்திட்டாங்க. உடனே கலவரமாகி போராட்டம் பண்ண எல்லா மக்களையும் பிடிச்சி ஜெயில போடுறாங்க. ஜெயில போட்டது மட்டும் இல்ல, உங்க தலைவர் யாருன்னு கேட்டு எல்லாரையும் சித்திரவதை பண்றாங்க. அப்புறம் நைட்டோட நைட்டா நிறைய பேர் சுவர்ல போஸ்டர் எல்லாம் ஒட்டிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு கூடி கூடி பேசுறாங்க. அதுல என்ன எழுதியிருக்குன்னு நமக்கு ஃபுல்லா சொல்லல, ஆனா அவங்க பேசிக்கிறத வச்சு பார்த்தா அரசர் அரண்மனை கட்டுறேன்னு மக்களோட ரத்தத்தை உரியறதாகவும் இதுக்கு முன்னால இருந்த அரசரை இந்த அரசர் தான் சாகடிச்சிருக்கணும்னு எழுதியிருக்கணும் பேசிக்கிறாங்க. இப்ப இந்த நோட்டீஸ் விஷயம் அரசர் காதுக்கு போகுது. ஹீரோ, லீ, அமைச்சர் கிம் 3 பேரும் அரசர் முன்னாடி தான் முட்டி போட்டு கவுந்து கிடக்குறாங்க. அரசர் அந்த நோட்டீஸை லீ கிட்ட வாசிக்க சொல்லி கொடுக்குறாரு. அதுல அவரை பத்தி தப்பா தானே எழுதியிருக்கு. அவன் தயங்கிக்கிட்டே வாசிக்கிறான். இந்த அரசர் முட்டாளனும் அரசரா என்னத்தை சாதிச்சாரு, மக்களோட ரத்தத்தை உறிஞ்சு அரண்மனை தான் கட்டிட்டு இருக்காரு, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு பழி போட்டு கூட பிறந்த அண்ணன் தம்பிகளெல்லாம் சாகடிச்சிருக்காரு, இவ்வளவு நாள் உதவி பண்ண மிங்க விட்டுட்டு ஜின் கூட சேர்ந்துட்டாரு, அது மட்டும் இல்லாம கிம் குரூப்பை சேர்ந்த கோர்ட் லேடி கூட சேர்ந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அரசருக்கு விஷம் வச்சு சாகடிச்சிருக்காருன்னு எழுதியிருக்கு. இதுல இருக்க ஒரு சில விஷயம் உண்மைதான். இந்த அரசர் அரியணைக்கு போட்டியா இருந்த அவரோட அண்ணன் தம்பிகளே சாகடிச்சிருக்காரு. அந்த அண்ணன் தம்பிக்கு பிறந்த குழந்தைங்களையும் விட்டு வைக்கல. இப்ப பட்டத்துல இளவரசர்னு ஒருத்தன் இருக்கானா, அவனை சப்டைட்டில் நெப்பியும் தான் சொன்னாங்க. அதான் நான் அரசரோட மருமகன்னு சொன்னேன். ஆனா அந்த இளவரசன் இந்த அரசரோட அண்ணன் பையனோ தம்பி பையனோ தான், அவனை மட்டும்தான் விட்டு வச்சிருக்காரு. அந்த இளவரசன் இவர் அரியணை ஏறினப்போ கை குழந்தையா இருந்திருப்பானோ, அதனாலதான் விட்டு வச்சிருக்காரு. இப்ப இந்த நோட்டீஸை வாசிச்ச லீ கிட்ட இது யார் வேலையா இருக்கும், உன் அப்பாவோட தானே அப்படின்னு கேட்க அவன் அமைதியா இருக்கான்.
சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்னாச்சுன்னு கேட்க இந்த லீ பதில் சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆனா இப்ப ஆதாரம் எதுவும் இல்லாம ஒருத்தரை குற்றவாளின்னு சொன்னா உண்மையான குற்றவாளி சுலபமா தப்பிச்சிடுவான் அப்படின்னு ரொம்ப அறிவாளியா பேசுறான். உன் அறிவை இங்கதான் காட்டுவியாடா அப்படின்னு நாம யோசிச்சுட்டு இருக்கும்போது அரசர் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு டப்புன்னு அவன் கழுத்து பிடிச்சிட்டாரு. அப்போ உன் அப்பா குற்றவாளி இல்லைன்றதுக்கு ஆதாரம் கொண்டு வான்னு கத்தி விட்டுடுறாரு. இப்ப எல்லாரும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் லீ ஃபர்ஸ்ட் முன்னால போயிட்டான். அமைச்சர் கிம் ஹீரோ கிட்ட நீயும் பார்த்தே இரு, அவனை ரொம்ப நம்பாத, எப்பனாலும் அவனும் அவன் அப்பா மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி விடுறாரு. அங்க மூத்த அமைச்சரை காட்டுறாங்க. அவர் அரசர் கதையை முடிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. மூத்த பையன் அப்ப அந்த அரியணையில யாரை உட்கார வைக்க போறீங்க, பட்டத்து இளவரசரையான்னு கேட்க இல்ல அவர் அவரோட அப்பாவுக்காக பழி வாங்கணும்னு தான் பாப்பாருன்னு சொல்ல அப்ப யாரை உட்கார வைக்க போறீங்கன்னு கேட்கும்போது சைட்ல பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. இப்ப லீய காட்டுறாங்க. அவனை அத்தை கூப்பிட்டு எதுக்குடா இப்படி இருக்க, இளவரசியெல்லாம் வேணாம் விட்டுட்டுன்னு சொல்றாங்க. ஆனா அவன் எப்படி கேட்பான், எனக்கு அவ தான் முக்கியம், அவ பாதுகாப்பா இருக்காளா இல்லையான்றத நான் தூரத்துல இருந்தே பார்த்துட்டு இருப்பேன், நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டு போயிட்டான். ஹீரோயின் உயிரோட இருக்கான்றது மூத்த அமைச்சருக்கு தெரிஞ்சிட்டதுனால அதை சொல்லி இவங்களால பிளாக்மெயில் பண்ண முடியல. அவன் போறதே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவன் அப்பாவை பார்க்கலான்னு போனா ரூமுக்கு வெளியிலவே ஹெட் நின்றுக்கிட்டு உள்ள விட மாட்டேங்கிறாரு. என்னன்னு கேட்டா வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்களாம், யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு மூத்த அமைச்சர் சொல்லியிருக்காராம். உள்ள மூத்த அமைச்சர் 4 மினிஸ்டர்களை கூப்பிட்டு இந்த அரசர் நமக்கு வேணாம் தூக்கிடுவோன்னு பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அரண்மனை கட்டுறதுல நாடு நாசமா போயிட்டு இருக்கு, அரச வேலைகளை காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க, சிறை கைதிகளுக்கு சரியான தண்டனை கொடுக்காம ரிலீஸ் பண்றதுன்னு எக்கச்சக்க பிரச்சனைகளை சொல்லி இந்த நாடு நல்லா இருக்கணும்னா நாம தான் ஏதாவது பண்ணணும்னு மீட்டிங்கை முடிச்சு எல்லாரும் வெளியில கிளம்புறாங்க. இவங்க எல்லாரும் கூடி பேசிட்டு போறத ஹீரோவும் அமைச்சர் கிம்மும் பார்த்துட்டு ஆளாளுக்கு ஒரு மினிஸ்டரையா பின்னால ஃபாலோ பண்ணி போறாங்க. ஹீரோ ஃபாலோ பண்ணி போன மினிஸ்டர் ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போறாரு. இவனும் பின்னாலே தான் ஒளிஞ்சு போறான். இப்ப அந்த குடோனுக்குள்ள போன மினிஸ்டர் கிட்ட உள்ள இருக்காளு நிறைய பெரிய பெரிய பெட்டியா திறந்து காட்டுறாரு. உள்ள பார்த்தா வாளு துப்பாக்கின்னு ஆயுதங்களா இருக்கு. ஹீரோ அதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் பார்த்துட்டு திருடன் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ஹீரோ எஸ்கேப் ஆகி ஒளிஞ்சிக்க இப்ப இவனை தேடின ஆளுங்க எல்லாருமே குடோனை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இவன் டக்குன்னு குடோனுக்குள்ள போய் பார்க்க ஒரே ஒரு ஆள் மட்டும் பெஞ்ச் மேலேயே சாஞ்சு கிடக்குறான். ஏன் இப்படி கிடக்குறான்னு பார்த்தா யாரோ அவனை அடிச்சு போட்டுட்டு ஆயுதங்களை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப அடுத்த நாள் கோர்ட் லேடி கிம் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. மூத்த அமைச்சர் கூட்டி பேசுறாரு, ஏதோ பண்ணலான்னு பாக்குறாரு. அரசர்கிட்ட உடனே இது சொல்லணும், ஆனா அவங்க ஆதாரம் இல்லாம அரசர்கிட்ட நம்மளால பேசவே முடியாது, நானே போய் மூத்த அமைச்சர்கிட்ட பேசுறேன்னு அவர்கிட்டையும் போய் பேசுறாங்க. அவரும் அரசர் பட்டத்து இளவரசர் இருந்தப்புல இருந்தே நான் துணையா இருந்திருக்கேன்னு ஸ்டார்ட் பண்ண, எல்லாம் தெரியும், இப்ப எதுக்கு அவரை எதிர்க்கிறீங்கன்னு கேட்க முதல்ல இருந்து அவருக்கு விசுவாசமா இருப்பானா, ஆனா வேலை முடிஞ்சதும் என்ன கொல்ல பாப்பாராம். ஆமா, அரசரோட அப்பாவுக்கு அந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்த சமையல்காரர் எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேக்குறாரு. அவரை சாகடிச்சுட்டுதான் கோர்ட் லேடி கிம் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்வீட்ல பாய்சன் இருந்து தானே அந்த அரசர் இறந்தாரு. இவர் இப்ப இப்படி கேட்கும் போதுதான் தெரியுது சமையல்காரர் சாகல. இந்த மூத்த அமைச்சர் அவரை பத்திரமா வச்சுக்கிட்டு இப்ப இந்த நேரத்துல அவரை வெளியில கொண்டு வந்து பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறாரு. அந்த சமையல்காரர் வாயை திறந்தா அரசர் என்ன பண்ணுவார் தெரியுமா, உங்க மேல எல்லா பழியையும் தூக்கி போட்டுட்டு அவர் தப்பிச்சிடுவாரு. என்னை எதிர்க்கிறதுக்கு பதிலாக என் கூட சேர்ந்துக்கிட்டா அந்த சமையல்கார மேட்டரை நான் முடிச்சு வைக்கிறேன், ஆனா எனக்காக ஒன்று பண்ணணும்னு ஹீரோயினை இவர்கிட்ட கொடுத்துடணும், ஹீரோவோட குடும்ப அந்தஸ்தை திரும்பி கொடுத்தது இல்லாம பண்ணணும்னு 2 விஷயம் கேட்கிறாரு. இவங்களும் யோசிச்சுக்கிட்டே வெளியில வந்து ஹீரோவை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் இந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவனும் நான் இப்ப இதுல என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அந்த சமையல்காரரை கண்டுபிடிச்சு சாகடிக்கணும்னு சொல்றாங்க. அவன் யோசிக்கும் போது இந்த விஷயத்துல அரசர் மேல பழி விழுந்துட்டா இளவரசிக்கும் ஆபத்து தான் சொல்ல சரி நான் பண்றேன்னுட்டான். இப்ப அரசர் மூத்த அமைச்சரை ஜெயிச்சிட்டாருன்னா இளவரசி என்ன பண்ணுவாருன்னு கேக்குறான். ஒரு அரசர் இறந்து போயிட்டாருன்னா அவரோட கான்குபின்ஸ் எல்லாம் தனியா ஒரு இடத்த கட்டி அங்க தங்க வைப்பாங்களாம். அதே மாதிரி தான் ஹீரோயினையும் ஒரு இடத்துல வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்னு வச்சிருவாங்களாம். இதை கேட்டுட்டே வீட்டுக்கு போறான். அங்க ஹீரோயினும் இவன் அம்மாவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பாக்குறான். இப்படியே குடும்பமா இருந்தா நல்லா தான் இருக்கும்னு தோணுது. இப்ப இவன் அம்மா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு கூட்டிட்டு போறாங்க. என்ன விஷயம் பேச போறாங்கன்னு பார்த்தா ஹீரோவோட அத்தையை தானே அரசருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா சொன்னாங்க. அது இப்ப இருக்க அரசருக்கு கிடையாது, இந்த அரசரோட அப்பாவுக்கு. ஹீரோவோட குடும்பத்தையே ராஜ துரோகம் பண்ணிட்டதா சொல்லி தண்டனை கொடுத்தப்ப அதுல அந்த அத்தையையும் குற்றவாளின்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி தான். அவங்கள அழைச்சி வச்சிருக்கிற இடம் சின்ன அரண்மனை மாதிரி இருந்தாலும் உள்ள சாப்பாடே கிடையாது. அவங்களாம் விளைய வச்சுதான் சாப்பிடணும். குளிர்காலத்துல எரிக்கிறதுக்கு விறகு இல்லாம
படிக்கிற புக்கு ஜன்னல் கதவுன்னு எரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமாக தான் ஹீரோவோட அத்தை நிலைமை இருக்குது. இப்போ ஹீரோவோட அம்மா, நாம மட்டும் இங்கே சொகுசாக இருக்கோம், உங்கள் அத்தை அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ தான் இப்போ அரசர்கிட்டவே நேரடியாக பேசுறியே, அவர்கிட்ட பேசி உன் அத்தையை விடுவிக்க சொல்லலான்னு கேட்குறாங்க. அப்புறம் அவங்களே, சரி விடுப்பா, திடீர்னு உன் அத்தை ஞாபகம் வந்தது, அதான் கேட்டேன், நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நைட் ஆகுது. லேடி ஜோக்கு ஒரு அம்மாவும் தங்கச்சி இருக்காங்கன்னு முன்னாடியே சொன்னாங்கல்ல, அவங்கள கடத்தி வச்சு தானே ஹீரோயின் இறந்து போயிட்டதா சொல்லி இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு லேடி ஜோக்கே தெரியாது. ஆனால் நம்ம அண்ணன் ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க எங்கே இருக்காங்க என்னன்னு விசாரிச்சு அவங்களுக்கு காசும் அனுப்பி லேடி ஜோக்கு லெட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அவங்களுக்கு அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. அம்மாவும் தங்கச்சி இறந்து போயிருப்பாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க உயிரோட நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் லெட்டரை படித்து ரொம்ப அழுகுறாங்க. நம்ம அண்ணனோட அப்பா நினைவு நாள் இன்னைக்கு தான். ஒரு வாட்டி சரக்கு அடிச்சுட்டே லேடி ஜோக்கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. அதை அவங்க ஞாபகம் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அந்த நேரம் தான் நம்ம அண்ணன் வந்து லேடி ஜோவோட அம்மா தங்கச்சி பற்றி சொல்லி லெட்டரும் கொடுத்துருந்துருப்பாரு. நம்ம அண்ணனும், நான் ஒரு வாட்டி கூட என் அப்பா இறந்த நாளுக்கு சாமி கும்பிட்டதே இல்லை, கும்பிடுவேன்னு நினச்சதும் இல்லைன்னு அவங்க அப்பாவை நினச்சி அழுதுட்டு இப்போ 2 பேரும் வெளியில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அண்ணன் தயங்கிக்கிட்டே ஏதோ சொல்ல வராரு. என்னையா என்ன விஷயம்னு கேட்கும்போது கூடையை வச்சு முகத்தை மறைச்சிக்கிட்டு, நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்னு தயங்கிக்கிட்டே சொல்கிறாரு. அவங்க உடனே, என் கூடலாம் உன்னால் வாழ முடியுமா, அடி தாங்கிடுவேன்னு கேட்க, முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மெதுவாக கூடையை இறக்கி அவங்க கண்ணை பார்க்குறாரு. லேடி ஜோ உடனே கூடையை தள்ளிட்டு கிஸ் அடிக்க நம்ம அண்ணன் மேலே பாஞ்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம அண்ணன் கையில் ஒரு பூவை வச்சுக்கிட்டு ரொம்ப குஷியாக படுத்திருக்காரு. ஹீரோ வந்து கேட்கும்போது விறுவிறுன்னு எந்திரிச்சவர், நாம் இப்போவே போய் அந்த மூத்த அமைச்சரை காலி பண்ணிடுவோம், அப்போ தான் இளவரசியும் என்னோட லேடி ஜோவும் நிம்மதியாக வாழ முடியும், நான் இப்போ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுன்னு கேட்க, ஹீரோக்கு இப்போ இருக்கிற வேலை சமையல்காரரை கண்டுபிடிக்கிறது தானே. உடனே நம்ம அண்ணன் கிட்ட சொல்லி லேடி ஜோ கிட்ட போய் சமையல்காரரை பற்றி கேட்குறாங்க. அவங்க அரண்மனையில் இருந்தவங்க தானே, ஆனால் சமையல்காரரோட பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஹீரோயினுக்கு அவள் செய்கிற சிக்கன் ஃப்ரை ரொம்ப பிடிக்குமா, அதனால அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்ல, அவகிட்ட போய் கேட்கலான்னா அவ ஹீரோவோட பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதை வெளியில உட்காந்து ஹீரோவோட அம்மா ரசிச்சுட்டு இருக்காங்க. சரி இதை ஏன் கெடுக்கணும், அப்புறமா கேட்டு போன்னு போயிட்டாங்க. இங்க இப்படி சந்தோஷமா நடந்துட்டு இருக்க, அங்க மூத்த அமைச்சர் ஆல்ரெடி பிரெயின் வாஷ் பண்ண மினிஸ்டருங்களெல்லாம் திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு திட்டத்துல சேர்ந்துக்கிறீங்களா என்னன்னு கேட்கிறாரு. அவங்களும் சேர்ந்துக்கிறோன்னு சொல்ல, இப்ப இருக்கிற அரசரை தூக்கிட்டு புதுசா வேற ஒரு அரசரை கொண்டு வருவோன்னு மூத்த அமைச்சர் வெறியா சொல்ல, லீ அண்ணக்காரன் ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறான். அதுல ஆல்ரெடி மூத்த அமைச்சரும் லீ அண்ணக்காரனும் சைன் பண்ணி கைரேகை வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள இருந்தே யாரும் துரோகம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக சைன் வாங்கிக்கிறாங்களாம். அந்த மினிஸ்டருங்க சைனையும் கைரேகையும் வைக்கிறாங்க. இந்த ரூமுக்கு வெளியிலே ஹெட்டை காவலுக்கு நிக்க வச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா லீயை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம தலைமை லீ அந்த ரூமோட சைட்ல நின்று உள்ள நடக்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். உடனே ஹீரோவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போறான். அங்க லேடி ஜோ இவனை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் பேச வரான் போலன்னு ரொம்ப பதறாங்க. இல்ல நான் ஹீரோவை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு உள்ள போய் ஹீரோ கிட்டையும் பேசுறான். மூத்த அமைச்சர் பண்ண போற திட்டத்தை பத்திலாம் எதுவும் சொல்லல, என் அப்பா விஷயத்த நானே பாத்துக்கிறேன், நீ நடுவுல வந்து எதையும் கெடுத்து விடாம இருக்கணும்னு தான் சொல்ல வந்தேன்னு சொல்றான். அரசர்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டியான்னு கேட்கும்போது, உண்மையை சொல்லணும்னா அரசரை நம்ப முடியாது, என் அப்பா அவரே பதவி விலகினாலும் உயிரோட விட மாட்டாரு, எப்படினாலும் என் அப்பாவை காப்பாத்துற பொறுப்பு எனக்கு இருக்கு, நீ புரிஞ்சுக்கணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஆனா இந்த வாட்டி நான் பண்றதுல தலையிடாம இருன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படி அவன் என்னதான் பண்ண போறான்னு பார்த்தா, நைட்டு வீட்டுக்கு போய் அவனோட அப்பா தூங்க போயிட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுற ரூமுக்குள்ள போறான். அங்கதான் அந்த லெட்டர் இருக்கு, அரசரை பதவி விலக வைக்கிறதுக்கு மினிஸ்டர் எல்லாம் சைன் பண்ணி கொடுத்த லெட்டர். ரூம்குள்ள ஃபுல்லா தேடி எப்படியோ லெட்டர் எடுத்துட்டான். அப்படியே வெளியில போயிடலான்னு பார்த்தா கரெக்டா அண்ணங்கார வந்து நிக்கிறான். அவனை விலக்கி விட்டுட்டு ஓடுனா மூத்த அமைச்சரும் ஹெட்டும் நிக்கிறாங்க. செம்மையா ஷாக் ஆயிட்டான். மூத்த அமைச்சர் வேற முறைக்கிறாரு, லீ அண்ணக்காரன் பாருங்கப்பா அவன் கையில என்ன இருக்குன்னு, இவனை சும்மாவே விடக்கூடாது, ஒரு வாட்டி இவனை மன்னிச்சு விடுறதுனால தான் இவன் திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டு இருக்கான், நம்ம குடும்பத்தை அழிக்காம விட மாட்டான் போல, இவன் செத்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், அவனை கொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். லீ கண்ணுல மரண பீதி. மூத்த அமைச்சர் முறைச்சிக்கிட்டே ஹெட்டோட வாழை உருவுறாரு. இந்த வாட்டி லீ கதையை முடிச்சுதான் விட போறாருன்னு பார்த்துட்டு இருந்தா வாழை 2 கையிலையும் பிடிச்சி நீட்டிக்கிட்டு டப்புன்னு முட்டி போட்டுட்டாரு. அதோட ஹெட்டும் முட்டி போட்டு உட்காந்துட்டாரு. எல்லாரும் என்னடா பண்றீங்கன்னு பார்த்துட்டு இருந்தா மூத்த அமைச்சர் லீய இளவரசர்னு கூப்பிடுறாரு. இந்த சீரியல்ல இதுதான் செம்மையான ட்விஸ்ட். ஒருத்தர் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். லீ மூத்த அமைச்சரோட பையனே கிடையாதான். இதுக்கு முன்னால இருந்த அரசர் பையனோட மகன், அதாவது இப்ப இருக்க அரசரோட அண்ணன் பையன். இதை கேட்டதும் லீக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே இந்த எபிசோட முடிச்சாங்க. அரசரோட அண்ணன் பையன் எப்படி மூத்த அமைச்சர்கிட்ட வளர்ந்தான்னு அடுத்த எபிசோட்ல காட்டுவாங்க. அதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கும். கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.